சேனலில் இன்றைக்கி ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். பச்சை தண்ணி தான் ஊற்றணும், வெந்நீர் ஊற்றக்கூடாது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு பால் தண்ணி ஊற்றாமல் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது நல்லா பால் பொங்கி வரட்டும். திக்கான பாலாக வாங்கிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம். பால் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க, அடியில் அப்புறம் பிடிச்சிரும். திக்கான பாலாக இருந்தால் அடியில் பிடிச்சிட்டோம். பால் நல்லா பொங்கி வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிக்கணும். ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கலக்கிட்டு ஊற்றுங்க, இல்லைன்னா அடியில் அப்படியே படிஞ்சிருக்கும். இதில் ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினோன்னா கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அது அப்படியே அடியில் அப்புறம் பிடிச்சிக்கும். திக்காக வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. கட்டி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம அப்புறமா மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 100 சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் கலக்கிட்டே இருக்கணும். அதையும் நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா ஆற விட்டு பார்க்கலாம். இது நல்லா ஆறி திக்காயிட்டு பாருங்க. இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். அது கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும். நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த டப்பாவை ஓப்பன் வைக்க மூடி 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் தளர்வாக தான் இருக்குது, இப்படி தான் இருக்கும். இதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு திரும்ப இந்த பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது மிக்சியில் அடித்தோம்னா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஐஸ்கிரீம். நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு கிரீமி நல்லா ஒரு திக்னஸாக ஒரு கிரீமியாக கிடச்சிருக்கு பாருங்க. இதை திரும்ப அதே பாக்ஸில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடணும். சரி, அடிப்படும். நல்லா மிக்சியில் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு நான் ஒரு 10 மணி நேரம் வச்சுருந்தேன். அப்படியே வீட்டில் இருக்கிற ஒரு 3 பொருளை வச்சு நம்ம ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் செஞ்சுருக்குறோம். இது நல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.